தனுசு ராசிக்கார ஆண்கள் பேரும் புகழும் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க பேரும் புகழும் தேவையில்லாம ஒரு பெண்ணால உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகக்கூடிய நேரம் இதுதான். அர்த்தாஷ்டம சனி பகவான் நடக்கிறாரு. அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று. உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குறது, செதைச்சு போகக்கூடிய தருணம். படிங்க, படித்ததுக்கு உண்டான வேலை, தான் கணவன் மனைவியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு போங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய இல்லற வாழ்க்கை 65% தன்னந்தனியாக தான் இருக்கும். கணவர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஒரே வீட்டில் தன்னந்தனியான ஒரு வாழ்க்கை. கணவர் வீணான பிரச்சனைகளை உங்களுக்கு ஆள்பட்டு கணவர் வீட்டு வழியில் பல சொத்து பிரச்சனைகளில் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும், கணவன்மார்கள் செய்யக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள்னால நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் உண்டு. உண்மையாலுமே ஒரு கிரேட் ஜாதகம் தனுசு ராசிக்கார பெண்கள். தனக்காகவும் வாழ மாட்டீங்க, தன்னுடைய சம்பந்தப்பட்டவங்களுக்காக, தான் குடும்பத்துக்காக, தன்னுடைய மக்கள்களுக்காக, குழந்தைகளுக்காக உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய தருணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டம சனி பகவான் வரனால உங்களுடைய முன்னோர் மூதாதையர்களுக்கு ஆகாது. தனுசு ராசியில் உள்ள ஆண்களுடைய அப்பாவுக்கு ஆவாது. சிறு நோயா இருந்தால் உடனே போய் பாருங்க. அது தேவையில்லாத விபரீதத்தில் ஏற்படுத்தக்கூடிய தருணம் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு. கவனம் சிறையில்லாம தான் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் அடைஞ்சு போதுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து இந்த பிரபஞ்ச விதியுடைய தன்மையை பக்குவப்படுத்திக்கிட்டு போனீங்கன்னா இனி வருங்காலத்தில் நல்லா இருப்பீங்க. ஜாதக ரீதியா நடக்கிற நேரம் சரியில்லை. பொதுவாக ஆண் ராசிகளுக்கே இந்த வருஷம் சரியில்லை. தனுசு ராசி ஆண் ராசி. தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்காதீங்க. தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம்.